இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. வேல்பகிரு விழாவை காண வரும் பக்தர்கள், சபை சீடர்கள், சபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் இந்த குறுஞ்செய்தியில் வந்தது போல் சபையின் உன்னதமான உயர் நிலையடைந்து உயர் சூட்சமத்தை உணர்ந்தவர்கள், சபையின் அற்புதமான இறைவழி பயணத்திலே இணைந்திருப்பவர்கள், சபையின் ஆற்றலை யூடியூப் வழியாக, பறைசாற்று சாதனங்கள் வழியாக கன்று உணர்ந்து உயர் வழி வருபவர்கள் யாவரும் இத்தகைய அற்புதமான மாலை போட்டு அத்தகைய சபரி சாஸ்தாக்கு போடுகின்ற அத்தகைய நிலையிலே, அத்தகைய தன்மையிலே சபையை முதலிடத்தில் வைத்து முழுவதுமாக சபையுடன் இணைந்திருந்து உயர்வான நிலையிலே சபைக்கு தெரிவித்து ஒரு மண்டலம் 48 நாட்கள், 40 நாட்கள், 21 நாட்கள் என விரதமிருந்து சபை 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலை ஒன்றாக குவித்து அரசாட்சி செய்கின்ற திருமுருகப்பெருமானுக்கு காணிக்கையாக்கி தங்கள் இகலோகத்திலே இருக்கின்ற அத்தகைய இடர்கள், இன்னல்களை தீர மனதிற்குள் வேண்டி இறைவனிடம் அத்தகைய நிலையினை வைக்காது மனதிற்குள் நினைத்து கொண்டு அற்புதமாக சிவசபையின் வழியிலே, சித்த மகா சபையின் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையின் வழியிலே பயணப்பட்டு மாலையை சிவசபைக்கு காணிக்கையாக்கி சிவசபையிலே தாரை வார்த்து தரணி ஓற்றும் வேல்பகிர்வு விழாவிலே பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிற்கின்ற வேல் பகிர்வு விழாவிலே கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி வழங்கி அனுக்கிரக ஆசி நிலைகளையும் சூட்சமமாக வழங்கி உயர்வாக வணங்கி நிற்கும் போது, அதாவது மாலையை போட்டோம் வச்சிட்டோம் அப்படிங்கிறது இகலோகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிலைகளுக்குள்ள வேற தலங்களுக்கு செல்லது மாதிரி அந்த இறை உணர்வு இல்லாமல் கடமைக்கு போட்டு வர்ற சீடர்கள் அந்த தொடர்பாளர்கள் எந்த விதமான அனுக்கிரகத்தையும் பெற முடியாது. ஒரே சிந்தைக்குள்ள சிவனூர்ல அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி வரும் வேல் பயிர் வரைக்கும் சபையை முதல் இடத்துல முழு இடத்துல வச்சு பயணப்பட்டு வரையில், எப்பவும் சபை உணர்வோடு இருந்து வரையில், சபையின் உன்னதமான வரலாறு அறிஞ்சு வரையில், எல்லா காலகாலமாக பயணப்பட்டு வந்த நிலை கூட இந்த வருகின்ற இந்த இந்த நாட்களுக்குள்ள, இடைப்பட்ட நாட்களுக்குள்ள உங்களுக்கு அனுகிரகம் கிட்டும் அப்படின்னு அருளாசி கொடுத்துருக்கு சபையில இருந்து. அதான் உயர் சரணாகதியோட ஒரு நாளிகைக்குள்ளாக கூட ஒரு சீடன் சிவசபையை உணர்ந்து சிவசபை சீடனா ஆகி உயர்ந்த நிலை கொண்ட சீடர்க்கூடிய உன்னதமான அனுகிரகத்தை எல்லாம் பெற்று விடுவான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு நிமிட பொழுதில் கூட அது நிகழலாம். அதனால் வருங்காலங்களை ஃபுல்லாக உயர்வாக உங்கள் சிந்தைக்குள்ளே வைத்திருந்து பயணப்பட்டு வரையில்
எல்லா நிலைகளும் வேண்டாது இறைவனை வணங்கி நிக்க, உங்கள் ஊழ்வினைகள் அகல்வத நீங்க உணரலாம். அது சபையோட மாண்புக்கு எந்த விதமான குந்தகங்களும் உங்கள் மனதிற்குள் எழாது. அதாவது நடக்குமா? நடக்காதா? அது கிடைக்குமா? இது கிடைக்குமா? அப்படி நிலைகளுக்குள்ள இல்லாது, பக்தி சிரத்தையோட அடிபணிவு சரணாகதியோட வணங்கி நிக்கையில, சபையிலிருந்து அனுக்கிரகம் கட்டாயம் கிடைக்கும். இறை சபையிலிருந்து, இறையாட்சி செய்கின்ற அற்புத மகா சபையிலிருந்து, சித்தர்கள்லாம் குழுமி இருக்கின்ற உயர் சபையிலிருந்து, சிவரூபன் சிவபுத்திரன் திருமுருகன் 27,000 கோடி லோகங்களை ஒன்றிணைத்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற நவக்கிரகங்கள் அவனை வணங்கியிருக்கின்ற அவங்களை திருமுருகனை வணங்குகின்ற அற்புதமான சீடர்கள் தொண்டர்கள் யாவரையும் நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யாது தன் நற்சாரங்களை மட்டும் சீடர்கள் மீது அற்புதமாக விளைச் செய்கின்ற விளைவுகளை நல்விளைவுகளை மட்டும் ஏற்படுத்த திருமுருகன் கட்டளையிடுகின்ற அற்புதமான தளத்திலிருந்து தளத்தை நோக்கி வர நீங்கள் அனைவரும் உயர்வான சரணாகதியோடு வந்து உயர் காணிக்கையான அற்புதமான அத்தகைய 48, 40, 21 நாட்கள் உண்டான அத்தகைய உங்கள் நினைவலைகளை காணிக்கையாக்கி நிகரில்லா மகா சபையில் பயணப்பட இது ஒரு சந்தர்ப்ப நிலையாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நீங்கள் மாலை போட போட சரி, அது போடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லைனாலும் இப்போ ஒன்றும் இது கிடையாது. இது ஒரு வழிமுறை, வழிபாட்டு முறை. இந்த நிலையில் நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவரும் குழந்தைகளுக்கு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. மாலை வந்து கருங்காலி கருந்துளசி மாலையை தவிர்த்து மேலே எந்த மாலை வேணாலும் போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. அந்த 2 மாலைகள் மட்டும் சபையில் வந்து கருங்காலி கருந்துளசி மாலைகள் மட்டும் சபையில் போடுவதற்கு அனுமதி இல்லை. மற்ற எந்த மாலைகளை வேணாலும், எந்த பரந்தாமனுக்குரிய துளசி மாலைகள்ல இருந்து தாமரைமலை அன்னை மகாலட்சுமிக்கு உரிய தாமரைமணி மாலையிலிருந்து, ருத்ராட்சத்திலிருந்து, ஸ்படிகமணியில இருந்து, வேற எந்த விதமான அடையாள மாலைகளாக இருந்தாலும் சபைக்கு போட்டுட்டு வர அனுமதி உண்டு. தற்சமயம் கருங்காலிக்கும் கருந்துளசி மாலைக்கு மட்டும் அனுமதி இல்லை. அது பின்னாடி ஆகமங்களில் கேட்டு அதற்குண்டான விஷயங்களை சொல்லுவோம். 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் இருக்கிறதுனால எல்லாமே இங்கே அனுமதிக்கப்படுது. இருந்தாலும் இங்கே சபைக்குன்னு சித்தர்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அவங்களோட அனுமதி விஷயமா இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லப்படுது. சபரி சாஸ்தாவுக்கு விரதம் இருக்கிற மாதிரி அந்த அந்த அனுஷ்டான அந்த நிலைகளில் விரதம் இருந்து பச்சை வண்ண துண்டு மட்டும் அணிந்து கொண்டு அலுவலகங்கள் செல்பவர்கள் வந்து அது எந்த புறத்தோற்றத்தையும் காமிக்க வேண்டாம்னா காமிக்க வேண்டாம். நீங்கள் பணிபடிங்க இடங்களில் மாலையை மட்டும் போட்டு வந்து அந்த துண்டை பச்சை நிற துண்டை மட்டும் அடையாளமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிடலாம். அதை போட்டு உயர்வாக மனசில் வந்து அந்த வண்ண நிறங்களை எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு எத்தகைய வண்ண நிறம் வேணாலும் இங்கே அனுமதிக்கப்படுது. சபையில் காவி மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. எந்த வண்ண நிறைகள் ஆடை வேணாலும் இருந்துக்கலாம். உங்கள் மனசை பக்குவப்படுத்துவதற்கு தான் அந்த வண்ண நிற ஆடைகளை தவிர வேறு விஷயங்களுக்கு இல்லை. நீங்கள் மனசுக்குள்ளேயே மாலை போட்டு மனசுக்குள்ளேயே காவி புனைந்து பயணப்பட்டு வந்தாலும் இங்கே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிகை நிலையில் அது ஒரு நிலை, மாலை ஓட்டு வரும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி மனக்கட்டுப்பாட்டுக்கு எப்பவும் இறைவனையும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக வைக்கப்பட்ட ஆகம முறை தான் அப்படின்னு அதையும் சொல்லி அதேபடி சபை வந்து உயர்வாக பயணப்பட இங்கே வர முடியாதவங்க வெளி தேசங்களில் உள்ள சபை சீடர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அறிவிப்புனா, நீங்கள் இந்த நாட்களில் போட்டு வழிபட்டு அங்கே உள்ள ஆலயங்களில் போய் சமர்ப்பணம் செஞ்சுட்டு வந்துக்கிடலாம். இறை சபையோட அற்புதமான அத்தகைய நினைவலைகளோடு முதல் இடத்துல முழுவதுமாக சபையை வைத்து அங்கேருந்தும் நீங்கள் பயணப்பட்டு அங்கே உள்ள ஆலய நிலைகளையும் அதை சமர்ப்பணம் செஞ்சுக்கலாம். எத்தகைய ஆலயங்களாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி இங்கே சபையோட உன்னதமான அந்த
மந்திர ஜபத்த வந்து அதிகாலை நேரங்கள்ல நீங்க நின்னுக்கிட்டோ, அமர்ந்து தவத்துல இருந்துக்கிட்டோ, விளக்கு ஏத்த முடியாத சூழ்நிலையில உள்ள மாந்தர்கள் வந்து, நான் இருக்கிற இடத்துல விளக்கு வைக்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உள்ளுக்குள்ள அகல் விளக்கு ஏத்துங்க. அகத்துக்குள்ள விளக்கேத்தி அற்புதமா வணங்கி நின்னா போதும். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.